பாரு கம்பி, தம்பி கம்பி இருக்குது ராஜா. நான் பேசுறதோட உன்னை தப்ப பார்க்க வேண்டியதா இருக்குது. பாரு கம்பி, தம்பி கம்பி இருக்குது ராஜா. நான் பேசுறதோட உன்னை தப்ப பார்க்க வேண்டியதா இருக்குது. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட இன்றைக்கு இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய நிலங்களை பார்வையிட்டு சேதத்தை கணக்கிட்டு இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தம்பி கீழே விழுந்துடாதப்பா, கொஞ்சம் இறங்க தம்பி, கீழே விழுந்துடாத ராஜா. பாரு கம்பி, தம்பி கம்பி இருக்குது ராஜா. நான் பேசுறதோட உன்னை தப்ப பார்க்க வேண்டியதா இருக்குது. விழுந்துடாத, மெதுவா இறங்கு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, வறட்சியால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, புயலால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்ற பொழுது விவசாயிகளுடைய பயிர்கள் சேதமடைந்தால் அதை காப்பீடு திட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டு பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக நிவாரண தொகை பெற்று தந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம்.